மௌத்தாக்குகிறேன், நானும் மௌத்தாக்குகிறேன். எனக்கு நாடினால் ஒருவனை வாழ வைக்க முடியும், எனக்கு நாடினால் ஒருவனை மௌத்தாக்க முடியும். சுலைமான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்ரூதை பார்த்து சொன்னார்கள், சரி நீ அப்படி செல்கிறாயா, அப்படி செய்கிறாயா, உனக்கு முடியுமா? என்னுடைய அல்லாஹ் சூரியனை கொண்டு வருகிறான் கிழக்கிலிருந்து, அதை மறையச் செய்கிறான் மேற்கிலே, உனக்கு முடியுமா இந்த சூரியனை மறுபக்கமாக கொண்டு வருவதற்கு? அவன் அப்படி தடுமாறிவிட்டான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, திறமைகள் கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தன்னுடைய திறமைகளையும் தன்னுடைய ஆளுமையையும் தனக்கு கொடுக்கப்பட்ட வளங்களையும் அல்லாஹுடைய தீனையும் அல்லாஹுவையும் அறிமுகப்படுத்துவதற்குரிய ஒரு அம்சமாக ஒரு முறையை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பெரிய அபிவிருத்தியையும் அல்லாஹ் அதில் பெரிய பரக்கத்தையும் அல்லாஹ் அதில் பெரிய வளத்தையும் உருவாக்குவது அல்லாஹுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, திறமைகள் கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இன்றைய உலகத்தில் பேசுவதாக இருந்தால், இன்றைய உலகத்தில் தலைப்பதாக இருந்தால், அநேகமாக இந்த காலத்தில் அநேகமான வாலிபர்களுக்கு, அநேகமான சிறார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு திறமையை கொடுத்திருக்கிறான். அதாவது கணனி திறமை. டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், இன்றைய உலகத்தில் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடியது, தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடியது, இதே அல்ஹம்துலில்லாஹ் எங்கேயோ போய் சேர்ந்து விட்டது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த திறமைகள் கொடுக்கப்பட்டவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த திறமைகளை அல்லாஹுடைய தீனை பரத்துவதற்கு, அல்லாஹுடைய தீனை அறிமுகப்படுத்துவதற்கு, அல்லாஹுடைய தீனுடைய பற்றிய விளக்கத்தை பிறருக்கு கொடுப்பதற்கு, அதை நாம் ஒரு முறையாக, அதை நாம் ஒரு சக்தியாக அதை நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த துறையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொண்டும் அல்லாஹ் தீனை பரத்துவதற்கு, அல்லாஹ்வை பற்றியுள்ள அறிமுகத்தை உருவாக்குவதற்கு ஒரு காரணமாக ஆக்கி வைப்பான். நாம் நாலாவது ஒரு சிஃபத்தும் ஒரு தன்மையும் சொன்னோம். ஒரு தாயிக்கு இருக்க வேண்டிய நாலாவது சிஃபத்து தான் எதன் பக்கமாக அழைப்பு விடுகிறேனோ, எந்த தீனின் பக்கமாக நாங்கள் பிறரை அழைக்குகிறோமோ, முதலாவதாக என்ன வர வேண்டும் என்று சொன்னால், அந்த தீனை பற்றியுள்ள அங்க சம்பூர்ணமான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். எந்த தீனின் பக்கமாக, எந்த உண்மையின் பக்கமாக, எந்த வெற்றியின் பக்கமாக, எந்த ஹக்கின் பக்கமாக நான் பிறருக்கு அழைப்பு கொடுக்கிறேனோ, இதுதான் ஹக்கானது, இதுதான் உண்மையானது, இதை கொண்டு மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வெற்றி கிடைக்கும், இதை கொண்டு மாத்திரம்தான் இந்த உலகத்திற்கு சமாதானம், உலகத்தில் சாந்தி உருவாக முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு உறுதி இருக்க வேண்டும். இதற்கு பல வகையான சம்பவங்களை உதாரணங்களாக காட்டேனும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராம்ல, காபத்துல்லாஹ்ல தொழுது கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம். இதுவரைக்கும் 40 பேர் கூட இஸ்லாத்துக்குள்ள வந்து சேரவில்லை. 40 பேர் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்வில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கத்து காவிர்கள் அந்த மாமனிதரை விட்டுவிடவில்லை. அவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய அழகிய குடல்களை எல்லாம் கொண்டு வந்து நபியினுடைய கழுத்தில் போட்டு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்குகிறார்கள், தூக்க முடியவில்லை, அவ்வளவு பாரமாக இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு உதவி செய்ய முடியவில்லை, நான் முன் வருவேன் என்றிருந்தால் என்னை இந்த மக்கத்து காவிர்கள் என்னை துன்புறுத்துவார்கள், எனக்கு அதாபு செய்வார்கள், என்னை சித்திரவதை செய்வார்கள். நான் ஓடோடி போய் அன்னை ஃபாத்திமாவிடத்தில் முறைப்பாடு செய்தேன். அன்னை ஃபாத்திமாவே, உன் வாப்பட செய்தி என்ன தெரியுமா? இதோ ஓடி போய் பாருங்களாக சொன்ன சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஓடி வந்து பார்க்கிறாங்க. தன்னுடைய தந்தை சுஜூதில் இருக்கிறார்கள். அழுகிய ஒட்டகத்தினுடைய குடல்கள் மேலே போடப்பட்டிருக்கிறது. அன்னை ஃபாத்திமாவினுடைய அந்த முபாரக்கான கரத்தின் மூலமாக, கையின் மூலமாக அவைகளை அகற்றியதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பிய சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய தந்தையை பார்த்து ரொம்ப மனவருத்தப்பட்டார்கள், ரொம்ப கவலைப்பட்டார்கள், ரொம்ப சஞ்சலப்பட்டார்கள். அந்த கட்டத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய அன்பு மகளே, உன்னுடைய வாப்பாவுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையை பார்த்து கவலைப்படாதே. வாப்பா ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு தீனை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த தீன் இருக்கிறது, லயபுலுகன்ன ஹாதல் அம்ர், எந்த விடயத்தை நான் இந்த உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேனோ இது நிச்சயமாக போய் சேரும். மா பலகல் லைலு வன் நஹார், இரவு பகல் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த விடயம் போய் சேரத்தான் போகிறது.
பார்க்கிறது. அது நார்த் போலுக்கு போனாலும் அங்கேயும் பார்க்கிறோம், வெஸ்ட்ல போனால் வெஸ்ட்லையும் பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் உன்னுடைய தந்தையினுடைய இந்த கர்மம், இந்த விடயம், இந்த தீன் போய் சேரத்தான் போகிறது. வலா யத்ருகுல்லாஹு பைத மதரின் வலா வபரின். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு மாளிகையையும் எந்த ஒரு குடிசையையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான், இந்த தீனை அந்த குடிசைக்கு உள்ளே புகுத்தியே அன்றி. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விடயத்தை கொஞ்சம் சிந்தியுங்கள். இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சொன்னார்கள்? காபத்துல்லாவுடைய சாவியை கையில வச்சுக் கொண்டா, பத்ருடைய யுத்தத்தை வெற்றி கொண்டதுக்கு பிறகா இந்த விடயத்தை சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவுல தொழக்கூட முடியாத கட்டம், அல்லாஹுடைய வீட்டுக்குள்ளே 360 சிக்ரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபா ஆலயத்தில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். 2 ரக்அத் தொழுகையை கூட காபா ஆலயத்தில் நிறைவேற்றிக் கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டிவிட்டால் பிறர் பார்த்து பரிகாசம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன உறுதியுடன் சொன்னார்கள், இந்த தீன் நிச்சயமாக உலகத்தில் கொடிகட்டி பறக்கப் போகிறது. உலகத்தில் சூரியன் எங்கெல்லாம் உதிக்குகிறதோ, இரவு எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் இந்த தீன் போய் சேரும், அதில் சந்தேகமில்லை என்று சொல்லி அன்னை ஃபாத்திமாவுக்கு ஆறுதல் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ் பொதுவாக இருக்கிறது. ஒரு பெரிய மனிதர் வந்தார், அவருடைய பேர் உத்தி இப்னு ஹாத்திம் என்று சொல்லக்கூடிய மனிதர். மக்காவுக்கு வருகிறார். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். தன்னுடைய தாவாவின் மூலமாக கவரப்பட்டவர்கள் பெரிய செல்வந்தர்கள் அல்ல, தன்னுடைய தாவாவின் மூலமாக ஈர்க்கப்பட்டவர்கள் பெரிய வசதி படைத்த மகான்கள் அல்ல, ஏழைகள். அலியை போன்ற சிறார்கள், பிலாலை போன்ற அடிமைகள். சுப்ஹானல்லாஹ், அடிமைகளும் சிறார்களும் கட்டையர்கள், அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா போன்ற கட்டையான மனிதர்களும் முஆஃபாக்களும் ஃபுகராக்களும் ஏழைகளும் பலகீனமானவர்களும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களாக ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறார்கள். இந்த சபைக்கு ஹாத்திம் என்று சொல்லக்கூடிய மனிதர் வருகிறார். வந்ததுக்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்தினுடைய பண்பாடுகளை பற்றியும் மிக தெளிவான முறையில் உத்திக்கு சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த உத்தி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் ஏற்றுக்கொள்ள நிராகரித்து விட்டார், மறுத்து விட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நிராகரித்ததற்கு பிறகு அந்த உத்தியை பார்த்து சொன்னார், அத்தஅலமு மல்லதி யம்னஉக மினல் இஸ்லாம். உத்தியே, உனக்கு தெரியுமா நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இருப்பதற்கு காரணம் என்ன என்பது உனக்கு தெரியுமா என்றாக கேட்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள், அவர் கேட்கிறார், நீங்க சொல்லுங்க பார்ப்போம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது என்ன என்று சொல்லி. அப்பொழுதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய உள்ள உனக்கு சொல்லுகிறது, இந்த நபியை சுற்றி இருக்கிறாங்க துஆஃபாக்களும் ஃபுகராக்களும், ஏழைகளும் பலகீனமானவர்களும், இவர்களால் ஒன்றும் சாதிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஏழைகளை வைத்துக் கொண்டு, இப்படிப்பட்ட பலகீனமான மக்களை வைத்துக் கொண்டு இந்த நபி என்ன செய்ய போகிறார், இவருடைய உண்மைகளை எப்படி சொல்ல போகிறார், எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதானே நீ நிராகரிக்கிறாய், என்றுதானே நீ இதை மறுக்குகிறாய் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன உறுதியுடன் திடகாத்திரத்துடன் அந்த உத்தியை பார்த்து சொன்னார்கள், வல்லாஹி யா உத்தி, உத்தியை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள், லயபுலுகன்ன ஹாதா தீனு மா பலகல் லைலு வன் நஹார். இரவு பகல் எங்கெல்லாம் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறதோ, சூரியன் எங்கெல்லாம் உதித்துக் கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் என்னுடைய தீன் நிச்சயமாக போய் சேரத்தான் போகிறது. இரண்டாவது சொன்னார்கள், ஒரு காலம் வரப்போகிறது, உலகத்தினுடைய பணம், உலகத்தினுடைய பொக்கிஷம் செலவழிக்கப்படும், ஆனால் அதை வாங்கக்கூடிய மக்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். பணத்தை, ஜகாத்தை எடுத்துக்கொண்டு மக்கள் திரிவார்கள், ஆனால் ஜகாத் வாங்கக்கூடிய மக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். மூணாவது சொன்னார்கள், ஹீரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து, அதாவது மக்காவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய, மக்காவுடைய தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், ஹீரா என்று சொல்லக்கூடிய ஊர்ல இருந்து ஒரு பெண், ஒரு ஆண் துணை இல்லாமல் அவள் ஹஜ்ஜிக்கு வருவாள், உம்ராவுக்கு வருவாள். காபா ஆலயத்தை தவாப் செய்துவிட்டு எந்த விதமான மனப்பயமும் இல்லாமல், எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அவள் தனிய பிரயாணம் செய்வாள். அப்படிப்பட்ட ஒரு கட்டம் இந்த உலகத்துக்கு வரப்போகிறது. என்னுடைய தீனின்